தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். டெல்லி ஜந்தர் மந்தர்ல நீட்டு தேர்வுகளில் கசிவு, வினாத்தாள் கசிவு தொடர்பாக மிகப்பெரிய அளவில் சோனோவாங் முன்னெடுத்த போராட்டம், காக்ரோச் ஜனதா பார்ட்டியினர் அதை விரிவுபடுத்தி மிகப்பெரிய அளவில் 36 நாட்கள் ஸ்தம்பிக்க வைத்தது. அதனுடைய தொடர்ச்சி ஒவ்வொரு மாநிலங்களிலையும், மாநிலத்தில் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலையும் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நிறைய பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது, கைது செய்யப்பட்டார்கள். அதனுடைய முடிவாக அந்த விசாரணை அது தொடர்பாகவும் மத்திய அரசு பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அந்த போராட்டம் கைவிடப்பட்டது. அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தன்னுடைய பதவியையும் ராஜினாமா செய்தார். இப்போ அது சம்பந்தமான வழக்கில் உச்சநீதிமன்றம் இது தொடர்பான வழக்குகளை எல்லாம் என்ன பண்ணுங்க, கேன்சல் பண்ணுங்க, ரத்து செய்யுங்கள் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் மாநில அரசுகள் அந்த வழக்குகளை எல்லாம் நீக்கம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசும் நீக்குகிறது. இதுதான் இந்த விவாதத்தினுடைய கருப்பொருளாக நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கிறோம். நீட் வழக்குகள் வாபஸ், திமுக ஆட்சியில் போட்ட விமர்சன வழக்குகளுடைய நிலை, ஈசான் தான் 2 கருத்துரையாளர்கள் நம்மோடு இணைகிறாங்க. அரசியல் விமர்சகர் திலகரசன், அரசியல் விமர்சகர் வாசுதேவன், இருவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வாசுதேவன் சார், முதல்ல இப்போ இந்த போராட்ட வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டு இருக்கிறது அரசு தரப்புல, உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன சார்? வரவேற்கிறேன், கண்டிப்பா வரவேற்கிறேன். ஆனால் ரொம்ப கிளியரா சொல்லிருக்காங்க, மாணவர்களுக்கு எதிரான அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. சமூக விரோதிகளுக்கோ தேச விரோதிகளுக்கோ எதிரான வழக்குகள் அல்ல. ஓகே, நான் அண்டர்லைன் பண்ண விரும்புறேன். அதாவது இந்த மாதிரி இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் அப்பப்போ நடக்கும், பெரிய அளவுல நடக்கும். தமிழ்நாட்டுல வந்து இது 3 இடங்கள்ல நடந்திருக்கு. அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, முதல்ல இந்த எஸ்டிபிஐ, அப்புறம் இவங்க பிஎஃப்ஐ இல்ல, அது என்னது, ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் எஸ்எஃப்ஐ, அந்த மாதிரி ஏதோ 2 தான் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 இடத்துல தான் பண்றதா இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அவங்க இன்னொரு இடத்துல வர ஆரம்பிச்சாங்க. எங்க பாலன் இல்லத்துல கம்யூனிஸ்டுகளுடைய தூண்டுதலால் நடந்த போராட்டமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அங்கேயும் ஒரு சாரார் வந்தாங்க. அப்புறம் மாநில கல்லூரியில வந்தாங்க, எஸ்எஃப்ஐ அண்ட் டிஒஎஃப்ஐ. சோ எல்லா இடத்துலயுமே வந்து வன்முறை நடக்கல. ஒரு இடத்துலதான் வன்முறைங்கிறது கூட நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா டெல்லியில நடந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டத்திற்கும் தமிழ்நாட்டுல நடந்த போராட்டத்துக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. அங்க வந்து பார்லிமெண்ட் சலோ அப்படின்ட்டு பார்லிமெண்ட்டுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டாங்க. பார்லிமெண்ட் கட்டிடத்தை இடிச்சு உடைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளம்பிட்டாங்க. போலீஸ் அனுமதி கிடைக்கல. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதுரை, கடலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், கோவை எல்லா இடத்துலயும் நடந்திருக்கு. சென்னையில 3 இடங்கள்ல ராஜரத்னம் அரங்கம், பாலன் இல்லம், அதுக்கப்புறமா மாநில கல்லூரி இதுல இருக்கிற 50 மாணவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ரோட அடைச்சு போராட்டம் நடத்தும் போது அவங்க அப்படியே குண்டு கட்டா கூட்டிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி இதுக்கு பேரணி நடத்தணும் அப்படின்னு சொன்ன போது பேரணிக்கு வந்து அவங்க அனுமதி கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் அந்த புதுப்பேட்டையில அந்த ஏதோ ஒரு சித்ரா டாக்கீஸ் நினைக்கிறேன், அங்கிருந்து அவங்க நிறைய பேர் வந்து குமிச்சுட்டாங்க. அதாவது வாட்ஸ்அப்ல கூப்பிட்டுருப்பாங்க போல இருக்கு. மாணவர்கள்லாம் வந்த உடனே அங்க குமிச்சுட்டாங்க. உடனே பேரணி ஆரம்பிக்கிறது. பேரணின்னா என்ன, ரோட்ல அப்படி நடந்து போறதுதான், வேற ஒண்ணும் இல்ல. கோஷம் போட்டுக்கிட்டு மத்திய அரசை கண்டித்து நடந்து போறதுதான். சோ அந்த இடத்துலயும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பேரணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுட்டாங்க. வழக்கு பதிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. ஆனா வழக்கு எங்க பதியப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, பாலன் நிலத்துல நடந்த ஒரு போராட்டத்துல 4-5 பேர், அதுக்கப்புறம் மாநில கல்லூரி வளாகத்தில் நடந்த போராட்டத்துல சில பேர் மேல போட்டிருக்காங்க. மற்ற இடங்கள்ல, குறிப்பாக தஞ்சாவூர், கோவை, கள்ளக்குறிச்சியில எல்லாம் மாணவர்கள் கேம்பஸ்குள்ளதான் போராடி இருக்காங்க. இவங்க அங்க போய் அவங்கள தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதாவது அவங்கள தூக்கி ஒரு நாளைக்கு வந்து காவல்ல வச்சு சாயங்காலம் விட்டுட்டாங்க. சோ வன்முறை நடந்ததா அப்படின்னு கேட்டா தமிழ்நாட்டுல வன்முறை நடக்கல. ஆனா ஓரளவுக்கு இடையூறு இருந்தது, பொதுமக்களுக்கு ஒரு இடையூறு இருந்தது. அங்க டெல்லியில நடந்தது அது மாதிரி கிடையாது. அங்கு அதுக்கு டெல்லியில நடந்த போராட்டம் அளவுக்கு உக்ரமான ஒரு பயங்கரமான போராட்டம் தமிழ்நாட்டுல நடக்கல. அப்படிங்கும் போது திருப்பி நீங்க அவங்க மேல வழக்க போட்டு எவ்வளவு வழக்குகள் நீங்க வந்து நீதிமன்றத்துல போராட போறீங்க, அந்த அளவுக்கு நம்ம கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும்.
வெதர் இட் இஸ் ஒர்த், அதாவது இதை வந்து லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு பர்சியூ பண்ற அளவுக்கு இந்த மேட்டர் ஒர்த்தா அப்படிங்கறத பார்க்கணும். அங்க நீட்டுக்கு எதிரான போராட்டம் கிடையாது. அங்க வந்து நீட் தேர்வு நடைமுறையில நடந்த மோசடிகளுக்காக அரசு பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிற போராட்டம். இங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதையே நீட் ரத்து போராட்டம், அதாவது எளிமையான மோசடியற்ற நீட் தேர்வுக்கான போராட்டம் அப்படிங்கிறத மாத்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு அவங்க மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் கூட நீங்க பாருங்க, அந்த தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணின பிறகு இவங்கெல்லாம் கலைஞ்சு போன மாதிரி. ஆனா பாலன் இல்லத்துல இருந்து யாருமே கலைஞ்சு போகல. அவங்க என்ன சொல்றாங்க, நீட் தேர்வு ரத்து ஆகும் வரை நாங்கள் போராடுவோம் அப்படின்ட்டு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்களா? அதுக்கப்புறம் தான் அப்ப கூட வந்து போலீஸ் வந்து உள்ள வந்து இது பண்ணல. தேர்ஃபோர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில பேர் சொல்றாங்க விஜய்க்கு வந்து ஒரு டபுள் மைண்ட் இருக்கு, இரட்டை நிலைப்பாடு இருக்கு அப்படின்ட்டு. நாங்கள் போராட்டத்தை ஆதரிக்கிறோம் அப்படின்னு அமைச்சர்கள் சொல்றாங்க. நீட்டை ரத்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு முதல்வர் விஜய் கடிதம் எழுதுறாரு. பட் அட் த சேம் டைம் நீங்க வந்து காவல்துறையை எங்க மேல ஏன் ஏவி விடுறீங்க? 2-3 பேருக்கு கால் உடைஞ்சிருக்கு, கை உடைஞ்சிருக்கு அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அதை எவ்வளவு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களோட ஹாஸ்பிட்டல்ல படிச்சுட்டு இருக்கிறவங்க புகைப்படத்தை பார்த்த உடனே நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிட முடியாது, unless it is authenticated by some serious persons. ஓகே, சோ இந்த இத திருப்பியும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக அவசியம் இல்லை அப்படின்னு தான் விஜய் பாக்குறாரு. காரணம் என்னன்னா, விஜயனுடைய அரசே ஒரு ஜென்சி அரசு தான், இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசு. அப்படிங்கும் போது இளைஞர்களுக்கு எதிராக நம்ம போகக்கூடாதுன்னு அவர் நினைக்கிற தப்பு கிடையாது இல்லையா? அதே மாதிரி கோபாலகிருஷ்ணன் சார், நீங்க மற்ற மாநிலங்களை பாருங்க, அஸ்ஸாம, வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா 3 இடங்கள்லயும் அவங்க வாபஸ் பெற்றாகிவிட்டது. டெல்லியில வாபஸ் பெற்றாகிவிட்டது. டெல்லியில ரேகா குப்தா மேடம் கிளியரா சொல்லிட்டாங்க, வன்முறையாளர்கள் மீது மட்டுமே வழக்கு பாயும், பாக்கி மாணவர்கள் மேல கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுல இந்த மாணவர்கள்னா எல்லாருமே மாணவர்கள் கிடையாது, அது வந்து மற்றவர்களும் இருந்தாங்க. சில தேசிய விரோதிகள், சமூக விரோதிகள், சூழ்ச்சிக்காரர்கள், போராளிகள், அந்தோதஞ்சீவி சொல்லப்படுகிறவர்கள் அவங்க எல்லாம் இருந்தாங்கன்னு நம்ம ஒத்துக்கிறோம். ஆனா விஜய் தன்னை ஒரு இளைஞர்களுக்கு எதிரானவர் அப்படின்னு அவர் காமிச்சுக்க விரும்ப மாட்டாரு. அந்த ஒரே ஒரு காரணத்தாலதான் விஜய் வந்து கரெக்டான ஒரு டெசிஷன் எடுத்திருக்கிறார் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. திலகரசன் சார், இப்போ இந்த போராட்டத்துல ஈடுபட்டவர்களுடைய அந்த வழக்குகள்லாம் வாபஸ் பெறணும் அப்படிங்கிற அந்த முன்னுதாரணம் சரியான விஷயமா? நல்ல விஷயம் சார். இது வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் அவங்களுக்காக போராடுறது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு எழுச்சியான போராட்டம் பெருசா இந்தியாவில நடந்ததில்ல. நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு சில ஜல்லிக்கட்டுக்கு பார்த்திருக்கோம். அந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த தேர்வுக்காக பண்ணிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். அவங்க வந்து ரெகுலர் அஃபண்டர் எல்லாம் கிடையாது இல்லையா? அவங்களுக்கு ஒரு தேவை, இந்த தேர்வுகளுக்கு வந்து தேவை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக ஒரு போராட்டம் எழுச்சியா உருவாகுது. அது சப்போர்ட் பண்ணி எல்லாருமே வராங்க. அரசியல் ரீதியான பார்ட்டிசிபேஷன் இருந்துச்சே. நீங்க அந்த அதாவது காமனா ஒரு கல்லூரி மாணவர் அரசியலை சாராதவர் அப்படின்னா, பட் இதுல நிறைய பேர் அரசியல் சார்பும் இருந்துச்சுல்ல. ஒரு போராட்டம் நடத்துறாங்க, அறவழியில ஒரு போராட்டம் நடத்துறாங்க, அது சக்சஸ் ஆகுது. சக்சஸ் ஆகும்போது அந்த சக்சஸ நம்மளும் சேர்த்து எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சு நிறைய கட்சிகள் வராங்க. அதுல பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல திராவிட கழகம் வந்தது, திமுக வராங்க, நீளம் அமைப்பு வருது, அதை சார்ந்து சில இயக்குநர்கள்லாம் வராங்க. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே அவங்க வந்து அதை கையில எடுத்துக்கணும். நீட் எங்களுக்கு வேண்டாம், அனிதா அவங்க இறந்து பெரிய போராட்டங்கள் எடுத்திருந்தா ஒரு திலகரசன். இப்போ மாணவர்கள்னா இதுல பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டாங்க, ஓகே, கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டாங்க, ஓகே. அப்ப நீங்க சொல்ற மாதிரி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு கலந்துக்கிறாங்கல்ல, இவர்கள் மேல போடப்பட்ட வழக்குகளுடைய நிலை எப்படி இருக்கும்? கண்டிப்பா அந்த வழக்குகளை வந்து திருப்பி அரசு வந்து வாபஸ் வாங்கக்கூடாது. கண்டினியூ அந்த கேசஸ் எல்லாமே கண்டினியூ பண்ண. அவங்க வந்து ஒரு சுய லாபத்துக்காகவும் அரசியல் லாபத்துக்காகவும் வர்றவங்க. அவங்க மேல போட்டிருக்க வழக்குகள் கண்டிப்பா அதை கண்டினியூ பண்ணணும், எதுவுமே வித்ட்ரா பண்ணக்கூடாது. மாணவர் மேல இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி எந்த குற்றச்செயலுக்குமே இல்ல, அவங்க வந்து ஒரிஜினலாவே அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான், நீட்டுக்கு எதிராக தான் போராட்டம் பண்றாங்க அப்படின்னா அது வந்து வெள்ளம் கூட்டு அதை வந்து அவங்க மேல போட்டிருக்க வழக்குல கண்டிப்பா வாபஸ் வாங்கணும். அந்த வழக்குக்கெல்லாம் போலீஸ் வந்து தள்ளுமுடி நடக்கும்போது அவங்களும் திருப்பி ஒரு மாதிரியான தள்ளுது அந்த மாதிரி தான், வேற எதுவுமே அவங்க வந்து வன்முறையில ஈடுபடல. பொதுவா இந்த நீட்டை பொறுத்த வரைக்குமே மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இந்தியா ஃபுல்லா வஞ்சிக்கப்படுறாங்க சார். ஒரு அரசியல் லாபத்துக்காக ஒவ்வொரு கட்சிகளுமே மாணவர்கள் வந்து பலிகடாக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல எடுத்துக்குவோம், திலகரசன் சார் பயன்படுத்துகிறாங்க.
ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். சொல்லுங்க. நம்ம 1980 இருந்து தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2006 வரைக்கும் 26 வருஷம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம வச்சுதான் மெடிக்கலுக்கும் இன்ஜினியரிங்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே தயாராகிட்டு இருந்தாங்க. இதை மாத்துனது 2006 கலைஞர் தான் இதை மாத்தி +2 அடிப்படையில கொண்டு போனாரு. +2 எவ்வளவு மார்க் எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம மெரிட்ல வர்றவங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜும் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு சர்டன் பீரியட்ல மாத்தினதுக்கு அப்புறம் தான் 2019 நீட் வந்ததுக்கு அப்புறம் இந்த இடைப்பட்ட காலத்துல ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாச்சு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இது சுய லாபத்துக்காக மாணவர்களை பலிகாடாக்கணும். இவங்க அப்படியே 1980 இருந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னா நீட் வரும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஈஸியா இருந்திருக்கும். அது எதுவுமே பண்ணல. அதே மாதிரி இந்த பேப்பர் லீக் எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். இந்தியா ஃபுல்லா ஒவ்வொரு மாநிலத்திலும் செம்ம அடுக்கடுக்கான பேப்பர் லீக். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு சட்டங்களும் கேட்கல, ஒரு பெரிய எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. இத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய அக்கறை? இவ்வளவு நாள் முறைகேடா பாஸ் பண்ணவங்க நீங்க என்ன பண்ணுவீங்க? எதுவுமே இல்ல. உண்மையாலுமே படிச்சு பாஸ் பண்ணவங்களும் யாருமே வர முடியல. இன்னொரு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேப்பர்ல பார்த்தேன் கிட்டத்தட்ட 158 வரைக்கும் தேர்தல் முறைகேடு நடந்திருக்கு. 20 வருஷமா சிபிஐல இருக்கு. அதுக்கு எந்த விசாரணையும் இல்லை, எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. இன்னைக்கு போயிட்டு பாராளுமன்றத்துல நீங்க போயிட்டு ஒரு பெரிய சட்டத்தை பாஸ் பண்ணி என்ன அவசியம் இருக்கு? இதுல எந்த ஒரு பயனுமே கிடையாது. நீங்க மாணவர்களை என்னைக்குமே இந்த அரசு எந்த அரசா இருந்தாலும் சரி, இந்தியாவில் ஆட்சி காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, திமுக அதிமுக எக்ஸ்என் யாரா இருந்தாலும் ஒரு நல்லது செய்யணுன்ற எண்ணமே இல்லை. துளி அளவும் அரசியல் லாபத்துக்காக மட்டும்தான் இளைஞரை பயன்படுத்திட்டே இருந்திருக்காங்க. இன்னைக்கு இந்த போராட்டம் ஒரு பெரிய நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னா அதுல போயிட்டு நம்ம போய் கிரெடிட் எடுத்துக்கணும். இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய அமைப்பு இருக்கு. எக்ஸாம்பிள் போனா திராவிட கழகம் இருக்கு, அதுக்கப்புறம் மே 17 அந்த மாதிரி ஒரு சில அமைப்புகள்லாம் இருக்குல்ல, நிறைய பேர் மூலம்லாம் அடிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பயுமே வரமாட்டாங்க. ஒரு சட்டன் பீரியட் ஒரு ஆட்சியாளர் அவங்களுக்கு ஆதரவான ஆட்சியாளர் வந்துட்டாங்க அப்படின்னா அப்ப அப்படியே சைலண்ட் ஆயிடுவாங்க. அவருக்கு எதிரான ஒரு ஆட்சியாளர் திடீர்னு வந்துருவாங்க. நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்றோம், மதுவிலக்கு எதிராக போராட்டம் பண்றோம். ஒரு போராட்டம் உண்மையான மக்களுக்காகவும் மாணவர்களாக இருக்கணும். எந்த ஆட்சியா இருந்தாலும், எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியா இருந்தாலும் அவங்களோட குரலை ஒழிச்சுட்டே இருக்கணும். அந்த மாதிரி இல்லாம சுயநலத்துக்காக பண்றாங்க. திலகரசன் சார், அவங்க மேல போடப்பட்ட வழக்குகள் இதை எப்படி பிரிச்சு பார்ப்பாங்க? அதாவது சுயலாபத்திற்காக இந்த போராட்டத்துல கலந்து கொண்டவர்களும் உண்மையாகவே தன்னெழுச்சியாக வந்த இளைஞர்களையும் மாணவர்களையும் எப்படி பகுப்பாய்வு செய்வாங்க இந்த வழக்குல இருந்து விடுதலை செய்யறதுக்கு? கண்டிப்பா பிரிச்சுதான் பார்ப்பாங்க சார். அதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் எல்லாம் போட்டு எக்ஸிஸ்டிங்கா ரெகுலர் அஃபண்டரா இருக்கக்கூடாது, அவங்க மேல எஃப்ஐஆர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது, நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. அதை ஃபாலோ பண்றாங்க. இருந்தாலும் அவங்க மேல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேல எக்ஸிஸ்டிங்கா ஏதாவது எஃப்ஐஆர்ஸோ நிறைய யார் மேலேயுமே எஃப்ஐஆர் இருக்குன்னு சொல்ல முடியாது. நிறைய சார்ஜ் ஷீட் போடாம வச்சிருப்பாங்க. நிறைய வழக்குல ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையாலுமே ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவங்க எல்லாருக்குமே இதை எக்ஸம்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது கொடுத்தாதான் நல்லா இருக்கும். அவங்க ஒரு சுய லாபத்துக்காக வரல. எல்லாருமே பொதுவா உண்மையா ஒரு துண்டு அப்படின்றத அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தாங்க. அந்த மாதிரி இல்லாம யார் தனியா சுயலாபத்துக்கு வந்தாங்க அப்படின்றதுக்கு கரெக்டா போலீஸால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவங்களுக்கு தான் நிச்சயம் தண்டனை கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் கிளர்ச்சியை உண்டு பண்ண மாட்டாங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த மாணவர்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க தூண்டி விடுறது, கிளர்ச்சியை ஏற்படுத்துறது, அவங்களுக்கு தேவைப்பட்ட ஆட்களை வர வைக்கிறது, அவங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் திருப்பி இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணத்துக்காக நடக்கிற போராட்டத்துல வன்முறையை தூண்டுறதுக்காக வரமாட்டாங்க புரட்சியாளர் நம்புறேன். தமிழ்நாட்டுல அந்த மாதிரி புரட்சியாளர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் தலையை எடுக்கணும். சரி, வாசுதேவன் சார், போராட்டம் வாபஸ் ஆகிடும் அப்படின்னா எந்த போராட்டங்கள் வந்தாலும் அதுல இந்த மாதிரி சமூக போராட்டம் அப்படின்னா பிற்காலத்துல வழக்குகள் போட்டா அது வாபஸ் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துடாதா போராடக்கூடியவர்களுக்கு? கண்டிப்பா சார், நான் இந்த பாயிண்ட நான் ஒத்துக்கிறேன். அதாவது சட்டத்தை பார்த்து மக்கள் பயப்பட வேண்டும். குறிப்பாக மாணவர்கள் அதிகமாக பயப்படணும். ஏன்னா மாணவர்கள் வளரும் பருவத்துல இருக்கிறதுனால அவங்கள நம்ம செம்மைப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அதனால அவங்களுக்கு முதல்ல சட்டம் பற்றிய ஒரு பயத்தை நம்ம தான் உருவாக்கணும். ஆனா பிரதமரே வீடியோ போட்டுட்டாரு. இந்த மாதிரி 15 வயசு பொண்ணு, இந்த பொண்ணு பேர் மறந்துவிட்டு, ஐ திங்க் ருச்சிகா சிங், 15 வயசு பொண்ணு பின்னான்னு பேசிடுச்சு. அது வீடியோ போட்டுருச்சு. அவங்க அப்பா அம்மா ரொம்ப வேண்டிக்கிட்டாங்க. இவர் பிரதமரோ இது பண்ணிட்டாரு. பட் அட் த சேம் டைம் மயூரி மல்ஹோத்ரா அப்படிங்கிற 26 வயசு படிக்கிற பெண்ணு, அவங்க நான் யாருக்கும் தலை வணங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தாங்க. இன்னைக்கு ஐ திங்க் she has been arrested. Yesterday she has been arrested. நான் கேள்விப்பட்டேன். ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு குற்றவாளிகள் சட்டம் என்ன அப்படிங்கிறது அதாவது குற்ற பின்னணி இருப்பவர்கள், குற்ற சிந்தனையில் இருப்பவர்களுக்கு சட்டத்தை பத்தி பயம் இருக்காது. ஆனா ஒரு காமன் மேனுக்கு என்னைக்குமே அந்த ஒரு பயம் இருக்கணும்.
இருந்தா தான் நல்லது. காவல்துறை வந்து அந்த அந்த பயத்தை மக்களிடம் உண்டு பண்ணணும். அது அது எப்படி நீங்க பண்ண முடியும்? நீங்க தப்பு செஞ்சா அடிப்பேன், உங்க அம்மா சொல்லுவாங்க இல்லையா, அப்பா சொல்லுவாங்க இல்லையா, டேய் போட்டுடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்ப நம்மளுக்கு பயம் வரும் இல்லையா. அந்த மாதிரியான பயம் சட்டத்தை பார்த்தாலும் எடுக்கணும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா நான் இதை வேற மாதிரி கேட்கிறேன். எவ்வளவு போராட்டம் நடந்திருக்கு மாணவர்களுடையது தமிழ்நாட்டுல? இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல இருந்து ஆரம்பிச்சீங்க சொன்னா நீட் தேர்வு போராட்டம் வரைக்கும், சமீபத்துல யூஜிசியினுடைய அந்த சமூக நீதி இது கம்ப்ளைண்ட் ரிட்ரஸல் சிஸ்டம் இருக்குது இல்லையா, அதுக்கு எகென்ஸ்டா கூட உத்தரப்பிரதேசத்துல ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்தது, அதாவது போராட்டம் நடந்தது. அது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா எல்லா போராட்டத்தையுமே அமைதியான வழியில நீங்க பண்றீங்க சொன்னா, தமிழ்நாட்டுல அதுதான் ஆயிருக்கு. அமைதியாகத்தான் போராடிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன இதெல்லாம் இருந்திருக்கலாம், ஒரு அபரேஷன்ஸ் இருந்திருக்கலாம். அதையெல்லாம் நம்ம வந்து ஓவர்லுக் பண்ணிட்டு போனோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஆனா சட்டம் கண்டிப்பாக பாயும் நீங்கள் தவறு செய்திருந்தால். ஆனா அதுக்காக மாதிரி ஒரு ருச்சிகா சிங் மாதிரி ஒரு பொண்ணை வந்து அடுத்தவங்களுடைய தூண்டுதலால அவங்க சொல்லிட்டாங்க, வருந்துறாங்க அப்படிங்கும் போது அதை பர்சியூ பண்றதுல அர்த்தம் கிடையாது. அதுக்காக தான் நம்ம நாட்டுல வந்து 18 வயசுக்கு கீழே சிறார் சட்டம் தனியா இருக்கு, 18 வயசுக்கு மேல. இப்போ உச்ச நீதிமன்றம் அதை கூட சொல்லிருக்கு. அதாவது தண்டனைக்கு உரிய மிகப்பெரிய குற்றத்தை 18 வயது நிரம்பாதவர்கள் செய்தாலும் கூட அவர்களை ட்ரீட் தம் ஆஸ் அடல்ட் அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றம் வெரி ரீசன்ட்லி லாஸ்ட் வீக் தான் நான் நினைக்கிறேன் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரிதான் இப்போ நீங்க சொல்றீங்கல்ல மோசடி நடக்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த மோசடி நடக்காம இருக்கிறது ஃபர்ஸ்ட் டிட்டரண்ட் என்ன அப்படின்னா தண்டனை. அந்த தண்டனையை அதிகரிக்கிறதுக்கு தான் இப்போ வந்து புதுசா ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க. ஆனா இதுல இப்போ இந்த போராட்டக்காரர்களை நம்ம வந்து அப்படியே விட போறது இல்லை. போராட்டம் நடத்தி அதனால பொது சொத்துக்களை நாசமாக்கியவர்கள், ட்ரெயின் மேல கல்ல அடிச்சவங்க, பஸ்ஸை எரிச்சவங்க, பெரிய பெரிய கம்பெனியினுடைய சைன் போர்டு அந்த இதெல்லாம் அந்த கிளாஸ் பேனல்ஸ் எல்லாம் கல்ல விட்டு அடிச்சவங்க, அந்த மாதிரி இது என்னது தெரு விளக்குகளை உடைச்சவங்க. இப்போ உச்ச நீதிமன்றமே என்ன சொல்லியிருக்கு, இந்த மாதிரி பொது சொத்தை நாசம் செய்பவர்களுடைய நாசம் செய்தால் அந்த கட்சியிடம் இருந்து அந்த நஷ்ட ஈடை நீங்கள் வசூலிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சமாஜ்வாதி கட்சி உத்தரப்பிரதேசத்துல 10 கோடி ரூபாய் நஷ்டம் இது கட்டிச்சு இப்பதான் 2 வருஷம் முன்னால. அதுக்கப்புறமா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடங்கி போச்சு. அப்ப மாணவர்கள் போராட்டம்னா நீங்க அதை எங்கேருந்து வசூலிக்க போறீங்க? ஆனால் மாணவர்களுக்கு இது புரியணும், சட்டம்னு ஒண்ணு இருக்கு, நம்ம வந்து வரம்பு மீறணும்னு சொன்னா நம்மளை வந்து அடிப்பாங்க போவாங்க, அந்த பயம் இருக்கத்தான் செய்யும். நீங்க வழக்கை வாபஸ் பெறுவதனால அந்த பயம் விட்டு போயிடும் அப்படின்னு நான் நினைக்கல. ஆனா கண்டிப்பா மாணவர்களுக்கு தேவையான அந்த அவேர்னஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. சார், இப்போ இந்த போராட்டம் அப்படிங்கிறது ஒண்ணு சரி, இத மாதிரி முன்னாடி கடந்த ஆட்சிகள்ல போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் இருக்குல்ல, போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் மேல, மாணவர்கள் மேல, எல்லா போராட்டங்களும் இளைஞர்களும் மாணவர்களும் கலந்து கொள்றாங்க, அவங்க மேல இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் அவங்க மேல இருக்க வழக்குகள் எல்லாமே ரெகுலரா வந்து என்ன அந்த குற்றங்களுக்கு ஏத்த மாதிரி தண்டனை வாங்கி தருது, அந்த கேசஸ் எல்லாமே நடந்துகிட்டு தான் சார் இருக்கு. அது பர்டிகுலரா வந்து சுப்ரீம் கோர்ட் இப்ப மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழக்குல அவங்க வந்து ஒரு ஆல்ரெடி நமக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டிருந்தா சட்டம் இருக்கு, அந்த சட்டத்தின்படிதான் எல்லாருமே தண்டனைக்கு உட்படுத்தப்படுவாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாலுமே லோக்கல்ல இருக்கிற டெல்லி கவர்மெண்ட் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பிரிச்சிருவாங்க. மொத்தமா போராட்டக்காரர்கள் இருக்கிறாங்க, ஒரே எஃப்ஐஆர்ல எல்லாருக்குமே போட்டிருக்க மாட்டாங்க. ஒருத்தர் வந்து அடிதடியில ஈடுபட்டிருப்பாரு, ஒருத்தர் வந்து பிடிச்சி தள்ளி இருப்பாரு, ஒவ்வொருத்தருக்கும் வேற மாதிரி செக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஒரே இதுல வந்து எஃப்ஐஆர்ல போட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா சார் சொல்ற மாதிரி ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லி இருந்தாலுமே அவங்களுக்கான தண்டனைகள் எல்லாம் கிடைக்கும். அதுல வந்து எந்த விதமான ஒரு மாற்றமே இருக்காது. ஒரு கருத்தை மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றது எதுவுமே இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே கொடுக்கல. இது வந்து ஒரு கருத்தா மட்டும்தான் எடுத்துக்க முடியும். அந்தந்த மாநில அரசுகளை தான் அதை முடிவு பண்ணணும். போராட்டத்தில் நடந்து ஈடுபட்டவங்களை வந்து அந்த இதுல இருந்து விலக்கு அளிக்கணுமா அப்படின்றத அந்தந்த மாநில அரசுகளை தான் கண்டிப்பா முடிவு செய்யும். இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாருமே போராட்டங்கள் நடந்தவங்களுக்கு எல்லாமே பெருசா வந்து தண்டனைகளுக்கு கொண்டு போக மாட்டாங்க. நீங்க தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாவே பார்த்திருப்போம், நிறைய போராட்டங்கள்ல வந்து
முக்கியமான தலைவர்கள் மட்டும்தான், கட்சியோட பொதுச் செயலாளர், தலைவர், மாவட்ட செயலாளர் அந்த மாதிரி இருக்கிறவங்க மேலதான் எஃப்ஐஆர்ஸ் இதெல்லாமே போடுவாங்களே தவிர பொதுமக்கள் அந்த போராட்டத்துல கலந்துகிட்டவங்க யாரு மேலயுமே போட மாட்டாங்க. இப்ப இந்த இதுல கூட பார்த்தோம்னா சிஜேபியில இருக்கிற முக்கியமான ஆளுக்கு மேலதான் போட்டிருப்பாங்க, மத்தவங்க மேலதான் போட்டிருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் காவல்துறை வந்து எத்தனை பேர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் அந்த டீடைல்ஸ் எதுவுமே ரிலீஸ் பண்ணல. அப்படின்னு ஒரு 5 பேர் 6 பேர் மேலதான் போட்டிருப்பாங்க. அது வந்து ஒரு நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப மட்டும் பேசுவோம், அதுக்கப்புறம் அது அந்த சப்ஜெக்டே மறந்துடுவோம். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அந்த சிஜேபி வந்து இதுல சக்சஸ் பண்ணதும் அடுத்த மாநிலத்துக்கு போலாம் அப்படின்றத முடிவு பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வந்து இந்த நீட்டுக்கு எதிராக ஒரு வெற்றி கண்டிட்டாங்க, உடனே அவங்க என்ன பண்றாங்க, நம்ம மேல ஒரு பெரிய நமக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு உடனே வேற ஒரு மாநிலத்துக்கு இதே மாதிரி போராட்டம் பண்றதுக்கு தயாராயிட்டாங்க. அப்படின்னா இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து வேடிக்கை மாறிடும்ல. கரெக்ட் தான், அதுக்கேற்ற மாதிரி பில்ல பாஸ் பண்ணிட்டாங்க. இதோட இதுக்கு வந்து எண்டு கார்டு போட்டுறணும். இது வந்து ஒரு நம்ம சக்சஸா எடுத்துட்டு அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டியா கன்வெர்ட் ஆயிட்டாங்க. இனிமேல் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்க முடியாது. சிஜேபின்றது காங்கிரஸ் ஜனதா பார்ட்டின்னு ஒரு பார்ட்டியாவே கன்வெர்ட் ஆயிட்டாங்க. அது வந்து கவர்மெண்ட் அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. அவருக்கான ஃபண்டிங் எல்லாம் எங்க வருது அப்படின்றத கேக்குறாங்க. கபில் சிபில் வந்து அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணிருக்காரு, வெளிப்படையாக 10 லட்சம் ஏதோ. நான் உங்களுக்கு வந்து அந்த ஜனதா பார்ட்டி வழக்கு செலவுகளுக்காக 1 crore வந்து கபில் சிபில் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பான்சர். வழக்கே பெருசா, அந்த வழக்கு செலவுக்கு பெருசா வந்துட போகுது. அதுக்கு முன்னாடி அவரு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த சிஜேபி வந்து அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கணும், பிஜேபிக்கு அகைன்ஸ்ட் அவங்க செயல்படுறாங்க, அவங்க கிரெடிட் எல்லாமே நம்ம எடுத்துக்கணும். திலகரசன் சார், இன்னும் ஃபியூச்சர்ல அவருடைய வழக்குகளுக்கு சேர்த்து 1 கோடியா? அப்படியேதான் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இளைஞர் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கு. அந்த சிஜேபி பார்ட்டிக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்கு. அவங்கள நம்ம கைக்குள்ள போட்டு வச்சுட்டா நமக்கு யூஸ் ஆவாங்க. திலகரசன், இப்போ வழக்கு செலவுகளுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு வழக்கறிஞர் 1 கோடி ரூபாய் ஸ்பான்சர் பண்றாரு. வழக்குகளை ரத்து செய்கிறது நீதிமன்றம். அப்போ நம்ம எல்லாம் இறங்கி போராடினால் நமக்கு வழக்கு செலவுகளுக்கும் ஃபண்டிங் வரும். நீதிமன்றம் நம்மள எஃப்ஐஆர் போடுறதுக்கும் அனுமதிக்காது, காவல்துறை எஃப்ஐஆர் போடுறதுக்கு நீதிமன்றம் அனுமதிக்காது. அப்படிங்கும் போது இது இன்னொரு வகையில அவங்கள பாதைக்கு கொண்டு செல்லும்ல. இது வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல சார். இந்த ஜனதா பார்ட்டி உருவாக்குறது நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸும் ஒரு காரணமா இருக்காரு. அதனால வந்து அவரு ஏதோ நமக்கு எதுக்கு ரொம்ப அப்படின்ற மாதிரி எதுவும் போற பக்கத்துல சொல்லிடுறாரா என்னன்றத தெரியல. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையாலதான் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய போராட்டம் ஒரு திலகரசன் சார். அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர் சொல்றதுக்கு 2 நாட்களுக்கு முன்பே சிஜேபி அப்படிங்கறதுடைய அந்த பேஜை உருவாக்கிட்டாங்க. அப்படியா? அதுக்கு பிறகு உருவாக்கல, அதுக்கு முன்னாடியே உருவாக்கிட்டாங்க. இத ஒரு காரண பொருளா எடுத்துக்கிட்டாங்களே தாண்டி அதுக்கு முன்னாடியே பேஜ் உருவாக்கிட்டாங்க. பேஜ் உருவாக்கிட்டாங்க. அதுக்கான காரணங்களை தேட பார்க்கிற போது, அதற்கான காரணங்களை தேட பார்க்கும்போது இதை எடுத்துக்கிட்டாங்க. ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் பண்றதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்றத நம்ம நினைக்கிறோம். அதுதான் சார், அவங்க இப்ப நம்ம சிஜேபி வந்து சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. அவங்க வந்து வெறும் ஒரு மாணவரோட ஸ்ட்ரென்த், வெறும் ஒரு மாணவர்கள் கிடையாது. அவங்க ஒரு பார்ட்டியா கிரியேட் ஆயிட்டாங்க. இனிமேல் வந்து அவங்க ஒரு பார்ட்டியா தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதை வந்து எல்லாருமே அதை புரிஞ்சுக்கணும். எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சியும் எல்லாருமே அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடந்துக்கணும். அவங்கள வந்து ஒரு பகடக்காயா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்த கட்சியெல்லாம் சேர்க்க நினைக்கிறாங்க. அவங்க நமக்குள்ள சேர்த்துக்கணும். வரும் எதிர்காலங்களில் வர்ற எலெக்ஷன்ஸ் எல்லாமே அவங்க நம்ம கூட இருந்தா அவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பாக்கு. எங்கெல்லாம் வந்து பிஜேபிக்கு அகைன்ஸ்டா நம்ம செயல்படணும், இல்ல ஆளுங்கட்சிக்கு எதிராக செயல்படணும், அந்தந்த மாநிலத்திலும் சரி தேசியத்திலும் சரி இவங்களுக்கு எதிராக எங்கெல்லாம் செயல்படணும்னு நினைக்கிறாங்களோ இந்த யுக்தின்றது சிஜேபி. அவங்கள வந்து நம்ம இப்ப எப்படி எடுத்துக்கணும், அந்த தேர்தல் வகுப்பாளர்னு சொல்றாங்கல்ல, எலெக்ஷன் டைம்ல ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அவங்கள மாதிரிதான் நீங்க சிஜேபி எடுத்துக்கணும். அவங்க இப்பல இருந்தே வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஏதோ ஒரு பார்ட்டிக்கு சம்பந்தப்பட்டவங்க அப்படின்றது உண்மையாலுமே அதுல வந்து மாணவர்கள் இருந்தாங்கன்னா கரெக்டான விஷயம், மாணவர்களுக்காக போராடினாங்க அப்படின்னா சரியான விஷயம். ஏதோ ஒரு கட்சிக்காக செயல்படணும் அப்படின்னா அது தவறான விஷயம். இந்த நீட்டுல போராடினாங்க, இது நல்ல விஷயம், அவங்களுக்கானது. இதே மாதிரி எல்லா நல்ல விஷயத்துக்கும் போராடினா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். சரி வாசுதேவன் சார், இப்போ திமுக ஆட்சி கடந்த ஆட்சிகள்ல சும்மா விமர்சன வழக்குகள் நிறைய போட்டிருந்தாங்க நிறைய பேர்ல. அவங்க கூட உண்மையாவே சமூக உணர்வோடும் சுய எழுச்சியிலையும் தன்னெழுச்சியிலையும் தான் அதுக்கான கேள்விகளை கேட்டிருந்தாங்க. ஏன் அவங்க மேல உள்ள வழக்குகளை ரத்து செய்யக்கூடாது? கரெக்ட். இது வந்து சார் சொன்ன மாதிரி அது அந்தந்த அரசினுடைய கொள்கை முடிவு தான். இதை யாரும் இன்டர்ஃபியர் பண்ணவே முடியாது. கொள்கை முடிவுன்னு பேசின பிறகு நம்ம வந்து அதை கொஸ்டின் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. டிஎம்கே வந்து பல சமயங்கள்ல 1560 இடைநிலை ஆசிரியர்கள் மேல வழக்கு போட்டிருக்காங்க.
அதாவது 2025 டிசம்பர்ல துப்புரவு தொழிலாளர்கள் மேல வழக்கு போட்டாங்க. சாம்சங் தொழிலாளர்கள் மேல வழக்கு போட்டாங்க. பாஜக நடத்திய எவ்வளவோ போராட்டங்கள்ல அவங்க வழக்கு போட்டிருக்காங்க. அதே மாதிரி இண்டிவிஜுவலா நிறைய பேர் அரசை குறை சொல்றவங்க மேல வழக்கு போட்டிருக்கிறாங்க. எல்லா இடத்துலயுமே வழக்கு தான். ஆனா அந்த வழக்குகள்லாம் விவசாயிகள் மேலேயே வழக்கு போட்டிருக்காங்க. குண்டர் சட்டம் கூட போட்டது டிஎம்கே. ஆனா அந்த வழக்குகள்லாம் முறைப்படி விசாரிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டதா எல்லாம் அப்படியே நிக்கிறதா அப்படிங்கிறது தெரியல. நம்ம மாணவர்கள் பத்தி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். மாணவர்கள் டிஎம்கேனுடைய அந்த 5 ஆண்டு காலத்துல மாணவர்கள் மீது இவ்வளவு வழக்கு போடப்படவில்லை அப்படின்ட்டு யார் சொல்றாங்க தெரியுமா? விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு மாணவர் தலைவர் சொல்றாரு. அது உண்மையா இருக்கலாம். பட் அட் த சேம் டைம் மிருதுளா அப்படிங்கிற அந்த அகில இந்திய மாணவர் சங்க தலைவருடைய தமிழ்நாடு கிளை தலைவர் என்ன சொல்றாரு? பிணையில் வெளிவர முடியாத சட்டப்பிரிவுகளில் வழக்கு போட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறாரு. எனக்கு அது நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இன்னைக்கு விஜயனுடைய அரசு ரொம்ப கிளியரா தான் இருக்கு. அவங்க ரொம்ப இதுல வந்து எந்த குழப்பமான ஒரு முடிவை எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜென்சி போராடணும், பரவாயில்லை. ஏன்னா நம்மளுடைய அரசு ஜென்சி அரசு தான். மாணவர்கள் எவ்வளவு இதுல போராட போறாங்க? மாணவர்கள் வந்து ஜிஎஸ்டிக்காக போராட போறது இல்லை, காவிரிக்காக போராட போறது இல்லை. அவங்க பள்ளி சம்பந்தப்பட்ட அல்லது கல்வி சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும், அதாவது அவங்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறது நினைச்சா ஒரு இடத்துல போராடுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல கிடையாது. அதனால இதெல்லாம் வந்து எப்பவோ நடக்கக்கூடிய ஒரு இது. ஹிந்தி எஜுகேஷன் சமயத்துல கூட டிஎம்கே, எனக்கு நல்லா தெரியும், டிஎம்கே மாணவர்களை தூண்டி விட்டது. 1972 73 நான் திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ்ல படிக்கும் போது கூட நான் ஒரு வார்த்தை சொல்றேன், மாணவர்கள் தெருவில் இறங்கி போராடுவது தவறு, அந்த அளவுக்கு மாணவர் சமுதாயத்தை வைக்க கூடாது அப்படின்னு நான் ஒரு மாணவனாக இங்க சொல்றேன். ஏன்னா பள்ளிக்கு சென்று படிக்க வேண்டும், கல்லூரிக்கு சென்று படிக்க வேண்டும், படிச்சதுக்கு அப்புறம் வேலையை பார்க்கணும், நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கணும், அதுதான் வந்து ஒரு மாணவனுக்கு அழகு அப்படின்னு நான் பேசுறேன். இன்னைக்கும் அதுதான். அதனால போராடுபவர்கள் வந்து ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. உண்மையான மாணவனுக்கு சட்டத்தின் மேல ஒரு பயம் இருக்கும், போராட்டத்துல கலங்கலாமா வேண்டாமாங்கிறதுல ஒரு பயம் இருக்கும். ஆனா இந்த போராட்டம் சார் சொன்ன மாதிரி காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறது வந்துடுச்சு. அப்படிங்கும் போது அடுத்து எல்லாத்துக்குமே போராட்டம் நடக்குமானா நடக்கும். ஆனா எவ்வளவு நாள் மாணவர்கள் அந்த தங்களுடைய எதிர்காலத்தை பணயம் வச்சுட்டு அந்த வேலையை பண்ணிட்டு இருக்க போறாங்க? இதெல்லாம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் கொஞ்சமா டைல்யூட் ஆயிட்டு போகும் அப்படிங்கறத நான் பாக்குறேன். அதே சமயம் டிஎம்கே இது பத்தி பேசுறதுக்கு எந்த விதமான மாரல் ரைட்டு, தார்மீக உரிமை கிடையாது. ஏன்னா அவங்க எல்லா எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, நான் வந்து கீழ்வன்மணில இருந்து ஆரம்பிப்பேன், 1968 இருந்து ஆரம்பிப்பேன். வாச்சாத்தி போராட்டம் ஆகட்டும், இதாகட்டும், பூஞ்சோலை மாஞ்சோலை போராட்டம், தொழிலாளர்கள் போராட்டம் ஆகட்டும், வந்தவாசி போராட்டம் வரைக்கும் நான் எல்லா 48 போராட்டங்கள் சொல்ல முடியும் டிஎம்கே எப்படி அதை ஹேண்டில் பண்ணிச்சு அப்படின்ட்டு. அதனால டிஎம்கே, அதாவது இவங்க என்ன சொல்றாங்க, விஜய் வந்து தொட்டிலையும் ஆட்டுறாரு, பிள்ளையும் கிள்ளி விடுறாரு அப்படின்னுட்டு. அதாவது மாணவர்கள் போராட்டத்துக்கு நாங்கள் ஆதரிக்கிறோம், ஆனா எங்க காவல்துறை உங்களை கைது செய்யும். இது ரெண்டுமே முரண் இல்லையா? அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஆனா அவங்க அப்படிலாம் கிடையாது. அவங்க டைரக்டாவே எங்க வந்து அரசுக்கு எதிராகவோ அல்லது ஆளுங்கட்சியினருக்கு எதிராகவோ யாரு என்ன பண்ணாலும் உடனே போயிட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி அரசு மேல ஏதாவது ஒரு விமர்சனமோ, இப்போ நரேந்திர மோடி மேல வந்து விகடன் எப்படி ஒரு கார்ட்டூன் போட்டாங்க, அந்த மாதிரி ஆனா ஒரு கார்ட்டூன் முக ஸ்டாலின் மேல போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கறத திங்க் பண்ணி பாருங்க. அதே ஹிந்து பத்திரிகைக்கு, அதே விகடன் பத்திரிகைக்கு, அந்த மாதிரி. அதனால இன்னைக்கு விஜய் அரசுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு டிஎம்கேக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. நிறைவான கருத்து. இதுல இந்த போராட்டத்தை நமக்கு இருந்த இந்த சப்ஜெக்ட்ல பார்த்தா போராட்டத்தை நடத்தினவங்க கலந்துகிட்டவங்க எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா பொதுவா வந்து பிரிச்சு பார்த்து நடவடிக்கை எடுக்கணும். அதே விதத்துல நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்றது இல்லை, எல்லாத்துக்குமே நடவடிக்கை தேவை, ஒரு பயம் இருக்கணும்.
இதுக்கு அலோவ் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே போராட்டம் அப்படின்ட்டு வந்துருவாங்க. அரசுக்கு வந்து நிறைய இழப்பீடு, நிறைய பொது பிரச்சனைகள் அந்த மாதிரி எல்லாமே வரணும். அங்க நடக்கிற பிரச்சனைகளை பார்த்து தமிழ்நாட்டிலும் நிறைய இடத்துல போராட்டங்கள் வந்தாங்க. திராவிட கழகம் எல்லாமே போராட்டம் பண்றதுக்கு வந்தாங்க. ஒரு முறையான அனுமதி இல்லாம திடீர்னு வந்து போராட்டத்துக்கு காவல்துறை வந்து அனுமதி கொடுக்காம இருந்தா கூட திடீர்னு நாங்க போராட்ட களத்துக்கு வந்துட்டோம், எங்களை வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போறாங்க. அரசை வந்து நிலை குலைக்க வைக்கணும், கெட்ட பேரை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு சில காரணங்களுக்காக வராங்க. காவல்துறை மத்த பொதுமக்களுக்கு சேவையாற்றதை விட்டுட்டு அவங்க போராட்டத்துக்கு போறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த இத்தனை வருஷத்துல ஆட்சியில இருந்தாங்க. அதிமுக ஆட்சி இருந்தது, திமுக ஆட்சியில இருந்து கடந்த 5 வருஷம் பாத்தீங்கன்னா எந்த போராட்டமும் எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸுமே இல்லாம இருப்பாங்க. திடீர்னு தாவேக்கா அரசு வந்ததுக்கு அப்புறம் உடனே எல்லா பக்கமும் போராட்டத்தை கிரியேட் பண்றதுக்கான வேலைகள்லாம் இறங்கிட்டாங்க. அவங்களுக்கு எல்லா பக்கமும் தொழிற்சங்கம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். எந்த பக்கம் இப்ப பாத்தீங்கன்னா சமீப காலத்துல நிறைய இடத்துல போறோம். இன்னைக்கே பாத்தீங்கன்னா ஒரு 5-6 தொழிற்சங்கங்கள் எல்லாமே போராட்டம் பண்றாங்க. அரசுக்கு கெட்ட பேரை கிரியேட் பண்ணணும் அப்படின்றது திமுக அரசு திமுக கட்சி தயாரா இருக்கு. அதுக்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்காங்க. போராட்டம் மட்டுமே ஒரு வழியா இருக்கும் அப்படின்றத இருக்காது. யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்களுக்கு வந்து உண்மையாலுமே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணுமா அப்படின்றத பாத்தீங்கன்னா இவங்களோட எண்ணமா அதுவா இருக்காது. ஒரு கிளர்ச்சி உண்டு பண்ணா அவங்க கூட நம்ம இருக்கிறோம், நம்ம உங்க போராட்டம் யார் நடத்துறாங்களோ அவங்க கூட எங்க கட்சி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றது. கடந்த 5 வருஷத்துல இன்னைக்கு நடக்கிற போராட்டங்கள் எல்லாமே தீர்த்து வச்சிருக்கலாமே, அவங்க எல்லாம் ஆட்சியில் இருந்தாங்க, அந்த மாதிரி எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கான நல்லது எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அவங்க போராடும் போது உங்க கூட எங்க கட்சி இருக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து மக்களை திட்டமிட்டு ஏமாத்துறதுக்கான ஒரு சரியா தான் நான் பார்க்கிறேன். நன்றி 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 திலகரசன். நீட் வழக்குகள் வாபஸ், திமுக ஆட்சியில் போட்ட விமர்சன வழக்குகள் நிலை என்ற விவாதத்தில் 2 கருத்துரையாளர்கள் நம்மோடு பங்கெடுத்தாங்க. அரசியல் விமர்சகர் வாசுதேவன், அரசியல் விமர்சகர் திலகரசன், இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.